எம்ஜிஆரை பற்றிய சில பர்சனல் குறிப்புகளை பார்க்க இருக்கிறோம். ராமாவரம் தோட்டத்தில் இருக்கிற வீடு, மாம்பலத்தில் இருந்த ஆபீஸ், இரண்டிலுமே அவருக்கு இரண்டாவது மாடியில் தான் ஓய்வு அறை, பெட்ரூம். ராமாவரம் தோட்டத்தில் இருந்த பெட்ரூம் 15x20 அந்த சைஸ் தான், 300 சதுரடிக்குள். அவ்வளவு பெரிய தலைவருக்கு அது சின்ன அறை தான். மாம்பலம் ஆபீஸ்ல இருந்த ரூம் இன்னமும் சின்னது. ஆனால் இரண்டாவது மாடியில் தான் அவர் தான் தங்குகிற ரூமை எப்போதும் வைத்திருந்தார். ராமாவரம் தோட்டத்தில் இருக்கிற வீட்டின் வரவேற்பறை விஸ்தாரமான வரவேற்பறை எல்லாம் இல்லை. ஒரு நடுத்தர குடும்பத்தின் வரவேற்பறை எப்படி இருக்குமோ அப்படித்தான். அங்கே இருந்த சோஃபா செட்டும் ஓல்டு மாடல். எவ்வளவோ அப்டேட் வந்து கூட அவர் அவற்றை மாற்றவில்லை. அவை அப்படியே தான் இருந்தன. அந்த சிறிய என்று சொல்லக்கூடிய ரிசப்ஷன் வரவேற்பறையிலே டிவி ஒரு பக்கம், அது ஒரு இடம் பிடித்துக் கொண்டிருக்கும். மேல சீலிங் வந்து கான்கிரீட் சீலிங் கிடையாது, இந்த ரீப்பர் வைத்த பழைய சீலிங், மாற்றவே இல்லை. அவர் வீட்டுக்கு வந்து வரவேற்பறையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த நடிகை விஜயகுமாரி, அண்ணா ஏன் இப்படியே வச்சிருக்கிறீங்க, மாத்தலாம் இல்லை என்று கேட்டதற்கு, ஏன் இதுவே நல்லா தானே இருக்குது, இதுதான் அவருடைய பதில். அது மட்டுமல்ல, ரொம்ப நாட்களுக்கு அவர் வீட்டுக்கு பைப் கனெக்ஷன், வாட்டர் பைப் கனெக்ஷன் கிடையாது. கிணற்று தண்ணீர் தான். கிணற்றிலிருந்து தண்ணீர் சேர்ந்து குளிக்கிற வழக்கம். இரவு எத்தனை மணிக்கு படுத்தாலும் காலை 4 மணிக்கு எழுந்து விடுகிற பழக்கம். உதயத்தை பார்க்காதவன் உயரத்தை பார்க்க மாட்டான், அவருடைய அம்மா சொன்னதாக அடிக்கடி சொல்வாரா. இரவு ஏதாவது ஷூட்டிங் அல்லது பொதுக்கூட்டங்களுக்கு போய்விட்டு தாமதமான வருகை இப்படி ஏதாவது இருந்தால், லேட்டாக படுக்க போயிருந்தால் காலையில் தாமதமாக எழுந்திருப்பார். 10 மணி வரை தூங்குவார். அவர் தூங்கும் போது போய் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ண யாரும் துணிய மாட்டார்கள். அவராக எழுந்து வருவார். எம்ஜிஆர் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார். அவரை போய் பார்க்கலாம் என்று வந்து இது போன்ற நாட்களில் மாட்டிக்கொண்ட பிரபலங்கள் உண்டு. ஒரு முறை ஆர் வெங்கட்ராமன் வந்தார். ஒரு ஃபியட் காரிலே வந்திருக்கிறார். வருடம் 1977. அப்போது அவர் குடியரசுத் தலைவர் அல்ல, தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர். ஏதோ ஒரு விஷயமாக பார்க்க வந்திருக்கிறார். ஆனால் எம்ஜிஆர் எழுப்பப்படவில்லை. ஆர் வெங்கட்ராமன் 10 மணி வரை காத்திருந்துதான் எம்ஜிஆரை பார்த்தார். இன்னொரு முறை NT ராமாராவ் அவர்கள், அவர் காலை 6 மணிக்கே வந்து விட்டார். 4 மணி நேரம் 10 மணி வரைக்கும் காத்திருந்தார். மெல்ல கதவை தட்டி, இன்டர்காம்ல மகாலிங்கம் நேர்முக உதவியாளர் பேசி இருக்கிறார், எம்ஜிஆர் எடுக்கல. 10 மணிக்கு மெல்ல கதவை தட்டி செய்தி சொல்லவும், NTR வர சொல்லு என்று சொல்லி பேசியிருக்கிறார். 1 மணி நேரம் 2 பேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த 1 மணி நேரத்தில் தான் NT ராமாராவ் தெலுங்கு தேசம் என்கிற கட்சியை தொடங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது. படுக்கையிலிருந்து எழுந்ததும் ஒரு வழக்கம் வைத்திருந்தார். என்னவென்றால், கால் மாட்டில் நிலை கண்ணாடி இருக்கும். எழுந்ததும் அதில் அவரை பார்ப்பார். பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிக் கொள்வார். இப்படி ஒரு பழக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது. விழிப்பது தன்முகத்தில் தான். காலையில் 1 மணி நேரம் எழுந்ததும் உடற்பயிற்சி செய்கிற வழக்கம்.
ரெகுலரா செய்வார். கொஞ்சம் சதை போட்டிருப்பதாக அவருக்கு தோன்றினால் வீட்டில் இருந்த நீச்சல் குளத்தில் இரவே நீர் நிரப்ப சொல்லி விடுவார். 1 மணி நேரம் நீந்துவார். நீந்துகிற போது நீருக்கடியில் போய் உட்கார்ந்து ஒரு சில நொடிகள் தம் கட்டி தியானம் செய்கிற வழக்கம் உண்டு. இதை தாமஸ் பிக்சர்ஸின் தலைவன் படத்திலே அந்த காட்சியை பதிவு செய்திருப்பார். அந்த படத்தில் அந்த காட்சி வருகிறது. படப்பிடிப்புக்கு முந்தின நாள் ஜானகி அவர்கள் கையில் ஸ்டாப் கிளாக்கை கொடுத்து, நான் எவ்வளவு நேரம் தண்ணீருக்கு அடியில் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று பார் என்று பிராக்டிஸுக்காக உட்கார்ந்து 18 அல்லது 20 நொடிகள் தம் கட்டி உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கிற வழக்கம், 3 முறை துணி மாற்றுகிற வழக்கம். அவர் துணிகளை துவைப்பதற்கென்றும் அயன் செய்து தயாராக வைப்பதற்கென்றும் தனியாக ஒரு சலவை தொழிலாளர் தோட்டத்தில் எப்போதும் இருந்தார். எம்ஜிஆர் பயன்படுத்திய தொப்பி அடிமை பெண் ஷூட்டிங்கின் போது ராஜஸ்தான் முதல்வரால் ஒரு பெட்டியில் வைத்து எம்ஜிஆருக்கு பரிசாக தரப்பட்டது. எம்ஜிஆர் அதை அணிந்து பார்த்தார். பொருத்தமாக இருந்தது, தேவையும் இருந்தது. தொப்பி அணிவதை தன் வழக்கமாக மாற்றிக்கொண்டார். கூலிங் கிளாஸ் அணிகிற வழக்கத்தை பொது வாழ்க்கையில் தமிழ்நாட்டில் முதலில் கொண்டு வந்தவர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். ராஜாஜி போட்டிருந்த கண்ணாடி பவர் அதிகம். ஆனால் அவர் கண்ணாடி அணிந்தால் எதிரிலிருந்து உட்கார்ந்து பார்ப்பவர்களுக்கு அசௌகரியமாக இருக்கும். கண்கள் பயங்கரமாக தெரியும். சின்ன வயசுல இருந்து கிளாஸ் போடுறார். ஆனால் அவர் கூலிங் கிளாஸாக அதை மாற்றினார். அப்படி முகத்தை ஒட்டி பட்டையாக வருகிற அந்த டைப் கண்ணாடி ஃபர்ஸ்ட் அவர் தான் யூஸ் பண்ணார். இரண்டாவதாக கலைஞர் அவர்கள் பள்ளிகொண்டாவுக்கு அருகில் நடந்த விபத்து ஒன்றில் அவர் தன்னுடைய ஒரு கண்ணை இழந்தார். பளிங்கு கண் பொருத்தப்பட்டது. பார்ப்பவர்களுக்கு அசௌகரியம் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் கூலிங் கிளாஸ் அணிய தொடங்கினார். எம்ஜிஆர் அவர்களுக்கு வயதின் காரணமாக பவர் கிளாஸ் அணிய வேண்டிய தேவை வந்தது. எம்ஜிஆர் அணியும் பொழுதே ஸ்பெக்ஸ் கிளாஸ் கூலிங் கிளாஸாகத்தான் அணிந்தார். அவருக்கு அழகாகவே இருந்தது. தொப்பியும் கூலிங் கிளாஸும் தோளில் போர்த்தப்பட்ட ஷால் தன்னுடைய ட்ரேட்மார்க்காக அவர் மாற்றிவிட்டார். கூலிங் கிளாஸை எம்ஜிஆர் இன்னொன்றுக்காகவும் பயன்படுத்தினார். பொது இடங்களில் அவர் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைக்கிற வாழ்க்கையை மேற்கொண்டிருந்ததனால் பொது இடங்களில் பொது மேடைகளை பலமுறை பலரும் இதை சொல்லி இருக்கிறார்கள், அவர் தூங்குவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார். குல்லா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபுல் லைட் வச்சு தான் உட்காருவார். நன்றாக தூங்குவார் என்கிறார்கள். கண்டுபிடிக்க முடியாது. இதை நேரடியாக பார்த்த அனுபவம் எனக்கே உண்டு. சட்டசபையில் பார்வையாளர்களுக்கான மாடத்தில் இருந்து பார்க்கிற போது எம்ஜிஆர் முதலமைச்சர் அப்பொழுது, கலைஞர் எதிர்வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறார். எம்ஜிஆர் கையை கட்டிக்கொண்டு ஒரு சிலை வைத்தது போல உட்கார்ந்து இருக்கிறார். பக்கத்தில் இருந்த ஹண்டே எம்ஜிஆரிடம் ஏதோ சொல்ல வருகிறார். ஆனால் எம்ஜிஆர் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஹண்டே மெல்ல எம்ஜிஆரை தொட்டு அதற்கு பிறகுதான் எம்ஜிஆர் தலை சாய்க்கிறார். அவர் என்ன சொல்கிறார் காதில் என்று கேட்பதற்காக. காலை 9 மணிக்கு சிற்றுண்டி, பொதுவாக இட்லி அல்லது பொங்கல், பூரி. ஆனால் பூரி இருந்தால் தொட்டுக்கொள்ள பாசந்தி வேண்டும். எம்ஜிஆருக்கு சுகர் இருந்தது. அதனால்தான் அவர் ஷூ அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். பொது இடங்களிலே கூட்டத்துக்கு நடுவிலே வருகிற போது காலை யாரும் மிதித்து விட்டால், காயமாகிவிட்டால் ஆறுவதற்கு நாளாகுமோ ஆறாதோ என்கிற தயக்கம் இருந்தது.
இதே பயம் காமராஜருக்கும் இருந்தது. காமராஜருக்கும் சுகர் இருந்தது. காமராஜர் நடந்து வருகிற போது யாரும் பக்கத்திலே வந்து விட்டால் கால் மிதிப்படுமோ என்கிற எண்ணம் வந்து விட்டால் பக்கத்தில் வருபவர்கள் யாராக இருந்தாலும் பலார் என்று அடித்து விடுவாராம் காமராஜர், தள்ளி போக சொல்லி. மதியம் உணவுக்கு மீன் குழம்பு அல்லது கருவாட்டு குழம்பு மஸ்ட் இருக்கணும் எம்ஜிஆர். அது எந்த அளவுக்கு மஸ்ட் என்றால், தப்பித்தவறி இல்லாமல் போனால் சிவாஜி வீட்டுக்கு போன் போகும். நீங்கள் நினைக்கிறீர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் அது ஒரு முகாம், சிவாஜி ரசிகர்கள் அது ஒரு முகாம், இருவருக்கும் ஆகாது. கமலாம்மாவை லைனில் கூப்பிட்டு தங்கச்சி மீன் குழம்பு இருக்கிறதா என்று கேட்பார். இருந்தால் காரை அனுப்பி கொண்டு வர சொல்ல ஏற்பாடு செய்துவிட்டு குழம்பு ஒரு முறை காத்திருப்பார். மதிய உணவுக்கு மீனோ கருவாடோ வேண்டும் அவசியம். சிவாஜி எம்ஜிஆர் இரண்டும் இரு முகாம்களாக பார்க்கிறீர்கள், பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். பதிவிலே கூட எம்ஜிஆரை ரொம்ப புகழ்ந்து போடும்போது ஒரு சில சிவாஜி ரசிகர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் பிரபுவிடம் இதை சொல்லி இருக்கிறார். நான் உன் அப்பாவின் நடிப்புக்கு பெரிய ரசிகன். நான் அதிக முறை பார்த்தது உத்தமபுத்திரன் திரைப்படத்தை 16 முறைகளோ 17 முறைகளோ பார்த்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பிரபு அவர்களே நான் சிவாஜியின் மகன், ஆனால் பெரியப்பாவின் ரசிகன் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆரின் உரிமை குரல் திரைப்படத்தின் தோப்பு காட்சிகள் எல்லாம் சிவாஜியின் தோட்டத்தில் எடுக்கப்பட்டவை. சாப்பிடுகிற போது எம்ஜிஆர் ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார். அது என்னவென்றால், காலை சாப்பாட்டுக்கு தட்டு, இரவு சாப்பாடும் தட்டில் தான். ஆனால் மதிய உணவு வாழை இலையில் தான் ருசித்து உண்பார். அது மட்டுமல்ல, நன்றாக சமைக்கக்கூடியவர். ஓய்வு நாள் வீட்டில் இருக்கிறார் என்றால் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு சமைக்க இறங்கி விடுவார். பொதுவாக தனியாக சாப்பிடுகிற வழக்கம் இல்லை. சென்னைக்குள் இருந்த வரையில் கூட்டு குடும்பமாக அண்ணன் எம்ஜி சக்கரபாணியோடு இருந்ததனால் அங்க எல்லாரும் ஒன்றாக சாப்பிடுகிற, தனியாக சாப்பிடுகிற சந்தர்ப்பமும் இல்லை, ஒன்றாக சாப்பிட வழக்கம் இருந்தது. அண்ணனுடைய குடும்பம் பெரிய குடும்பம், 9 பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள். ஜானகி அவர்களுக்கு இது உறுத்தியது போல. ஏனென்று கேட்டால் இருப்பது 2 பேர், எம்ஜிஆர் ஜானகி. ஆனால் நிறைய சமைக்க வேண்டியிருக்கு, நிறைய செலவாகிறது. சோத்துக்கு வைக்கிற ஓலை சைஸே பெருசு. விட்டால் சொத்துக்கே உலை வைத்து விடுவார்கள் போல் இருக்கிறது என்று நினைத்தாரோ என்னவோ. சென்னைக்குள் இருந்த வீட்டை, ஜாகையை ராமாவரம் தோட்டத்துக்கு மாற்றிவிட்டார். அதற்கு முன்பு ராமாவரம் தோட்டம் எம்ஜிஆரின் தங்கும் இடமாக இல்லை. வாரத்தில் ஒரு நாள் ஓய்வுக்காக வருகிற பண்ணை வீடாகத்தான் அது இருந்தது. ஜானகி இங்கே குடி வந்து விட்டார். சக்கரபாணி அவர்களோட எந்த கோபமோ சச்சரவோ இல்லை, தனியாக வந்து விட்டார் எம்ஜிஆரை கூப்பிட்டு. ஆனால் இங்கே வந்த பிறகு எம்ஜிஆர் தன்னுடைய அண்ணனுக்குரிய மாதாந்திர செலவு, அன்றாட செலவுகளுக்கெல்லாம் அவர் செய்து கொண்டே இருந்தார். இவர் வீட்டுக்கு என்ன வருமோ அது முதலிலே அண்ணன் வீட்டுக்கு போய்விட்டுத்தான் இங்கே வரும். ஆனால் இங்கே வந்த பிறகு ராமாவரம் அப்போது இப்பொழுது நீங்க பார்க்கிற ராமாவரம் போல இல்லை, ஆள் நடமாட்டம் இருக்காது. அப்போது எம்ஜிஆர் அவர்கள் மெய்காப்பாளர்களை பாதுகாப்பாக தன்னோடு இருத்திக் கொண்டார். அது மட்டும் இல்லாமல் ராமாவரம் தோட்டம் விசாலமாக இருக்கவே தன்னை பார்க்க ரயிலிலும் பேருந்துகளிலும் வருகின்ற ரசிகர்களை எல்லாம் உள்ளே அனுமதித்து அவர்களுக்கு உணவு வழங்க ஆரம்பித்தார். இப்படித்தான் இந்த பழக்கம். அதற்காகவே தனி சமையல்காரர்கள், 4 சமையல்காரர்கள், 24 மணி நேரமும் சமையல் என்று ஆகிவிட்டது.
ஜானகி ஏன் இங்கே வந்தோம் என்று நினைத்திருக்க வேண்டும். அவர்கள் கருமி அல்ல, ஆனால் கணவரின் வரவு செலவு கணக்கின் மீது ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய அக்கறை அது. ஏன் இங்கே வந்தோம் என்று ஆகியிருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால் அங்கே இருந்தால் பெரியவர் கண்டிப்பார், பெரியவர் கண்டிக்கக்கூடியவர். நாடோடி மன்னன் இறுதி காட்சிக்காக கயிற்றுப்பாலம் ஒன்று அமைக்க வேண்டியிருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் சக்கரபாணி, அன்னைக்கு சக்கரபாணி தான் மேனேஜிங் டைரக்டர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ், அவரை அன்னைக்கு ஒரு லாரி லோடு கயிறு வேண்டும் என்று, ஏற்கனவே நாடோடி மன்னனுக்கு ஒரு செய்கிற செலவை பார்த்து சக்கரபாணி நொந்து போயிருந்தார். எம்ஜிஆருக்கு பிள்ளை குட்டி கிடையாது, அவருக்கு பிள்ளை குட்டி அதிகம். சக்கரபாணி கோபத்தோடு கேட்டார், ஏன் எல்லாரும் தூக்கு மாட்டிக்கொண்டு சாகவா அப்படி. அதுபோல கண்டிக்கக்கூடிய ஒரு எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு கட்டுப்படுவார். எம்ஜிஆருக்கு குரு இல்லை என்பார்கள். எம் ஆர் ராதா அவர்கள் எழுதிய ராதா சொல்லும் ரகசியம் என்கிற புத்தகத்தில் எம்ஜிஆரை பற்றி மிக உயர்வாக குறிப்பிடுகிறார். எம்ஜிஆரை சுட்ட சம்பவத்துக்கு பின்னால் வந்தது அந்த புத்தகம். எம்ஆர் எழுத படிக்க தெரியாது, டிக்டேட் பண்ணி அந்த புத்தகம். அதிலே அவர் சொல்லுகிறார், எம்ஜிஆர் ஒரு சுயம்பு. இவனை பார்த்து அவனை பார்த்தெல்லாம் நடிக்கிறவர் இருக்கிறார். எம்ஜிஆர் ஒரு சுயம்பு, செல்ஃப் மேட். ஆனால் எம்ஜிஆர் தனக்கென்று ஒரு சில ரோல் மாடலை வைத்திருந்திருக்கிறார். எம்ஜிஆர் நம்மை போல ரசிகனாக இருந்த காலகட்டத்தில் ரெண்டு பெரிய சூப்பர் ஸ்டார்கள் இருந்தார்கள். ஒருவர் எம்.கே. தியாகராஜ பாகவதர், இன்னொருவர் பி.யு. சின்னப்பா. எம்.கே. தியாகராஜ பாகவதர் படத்தில் பாடல்கள் ஸ்பெஷல், பி.யு. சின்னப்பா படத்தில் ஸ்டண்ட் ஸ்பெஷல், ஃபைட்டிங் சீன்ஸ் ஸ்பெஷல். எம்ஜிஆர் அவர்கள் இதை இரண்டும் தன் படத்தில் கலந்த ஒரு கதாநாயக பிம்பத்தை உருவாக்கினார். பாடல்கள் நன்றாக இருக்கும், ஃபைட் இருக்கும். இரண்டு பேரையுமே தன்னுடைய வழிகாட்டிகளாக கொண்டார். அது ஒன்று. இரண்டு, கொடை குணம் எம்ஜிஆரின் ரத்தத்திலே இருந்தது. ஆனாலும் இதில் தன்னுடைய வழிகாட்டியாக அவர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனை கொண்டார். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் தன்னுடைய இறுதி காலத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவரை விசிட் பண்ண போன எம்ஜிஆர் பார்த்து பேசி முடித்து விட்டு புறப்படும் போது கலைவாணரின் தலையணை கடியில் பணக்கட்டை வைத்தார். கலைவாணர் என்ன அது எடு, எம்ஜிஆர் எடுத்து காட்டினார். 10,000 ரூபாய் கட்டு. அப்பொழுது அது பெரிய தொகை. அது கலைவாணர் சொன்ன கமெண்ட், என்ன ராமச்சந்திரா, பெரிய பெரிய நோட்டுகளாக கொடுத்திருக்கிறாய், சின்ன நோட்டுகளாக, டினாமினேஷன் சின்ன நோட்டுகளாக கொடுத்தால் நான் நிறைய பேருக்கு கொடுக்க முடியும் அல்லவா? எம்ஜிஆர் கண்கலங்கினார். மூன்றாவது, தன் படங்களில் நல்ல கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும், மக்கள் மனதிலே பதியுமாறு செய்ய வேண்டும் என்பதிலே எம்ஜிஆருக்கு வழிகாட்டி சாந்தாராம் அவர்கள், வட இந்திய டைரக்டர் சாந்தாராம். அந்த சாந்தாராமின் படத்தை தான் அப்படியே எம்ஜிஆர் தமிழிலே எடுத்து அது பல்லாண்டு வாழ்க திரைப்படமாக வெளிவந்தது. பொது மேடையிலே, பொது இடத்திலே எம்ஜிஆர் 2 பேரின் கால்களில் தான் விழுந்திருக்கிறார், கால் தொட்டு கும்பிட்டு இருக்கிறார். ஒன்று டைரக்டர் சாந்தாராம், இன்னொருவர் எம்.கே. ராதா. இந்த எம்.கே. ராதா நடித்த அபூர்வ சகோதரர்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த காலத்திலே. அதைத்தான் எம்ஜிஆர் தழுவி நீரும் நெருப்பும் என்ற திரைப்படமாக எடுத்தார். நான்காவது, எம்ஜிஆரின் ரோல் மாடல் எரல் ஃபிளின் எனப்படுகின்ற ஹாலிவுட் ஆக்டர். இந்த எரல் ஃபிளின் எனப்படுகிற ஹாலிவுட் ஆக்டருடைய ராபின் ஹுட் திரைப்படம் எம்ஜிஆருக்கு பிடித்த திரைப்படங்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது. ஹாலிவுட் திரைப்படங்களில் இதுவரை வந்த 100 திரைப்படங்களின் பட்டியலில் அந்த படம் 16வது இடத்தில் இருக்கிறது. நீங்கள் எரல் ஃபிளின் ஸ்வாட் ஃபைட் என்று போட்டால்
இப்பொழுதும் அது காண கிடைக்கிறது. நீங்கள் எம்ஜிஆரின் ரிசம்பிளன்ஸ் அதில் பார்ப்பீர்கள். எரால் ஃபிளினில் எம்ஜிஆரை பார்ப்பீர்கள். நேற்று இந்த நாளை திரைப்படத்தில் இன்னொரு வானம் இன்னொரு நிலவு என்கிற பாடலில் எம்ஜிஆரின் கெட்டப் எரால் ஃபிளினின் கெட்டப் ஆகும். அவ்வளவு நாட்கள் எம்ஜிஆர் மனதிலே எரால் ஃபிளின் நின்றார். ஆரூர் தாஸ் ஒரு முறை எம்ஜிஆரிடம், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, உங்களுக்கு குறை என்று ஏதும் இருக்கிறதா என்று கேட்டபோது எம்ஜிஆர் அவர்கள் யோசிக்கவே இல்லை. படிப்பு இல்லை, புள்ள இல்லை என்றார். ஆரூர்தாஸ் சொல்கிறார், கொஞ்ச நேரம் நான் மௌனமாகிவிட்டேன், என்ன பெறுவது என்று தெரியவில்லை. எம்ஜிஆர் சொல்லுகிறார், நான் படிக்கல என்பதனால் படித்தவர்கள் இருக்கிற இடத்துக்கு போகிற போது இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவேன். அந்த உணர்வு என் இதயத்தில் ஆழமாக இருக்கிறது. இரண்டாவது பிள்ளை இல்லை. ரவீந்திரர் அவர் குடும்ப நண்பர்களில் குடும்பத்தில் ஒருவராக இருந்த ரவீந்தர் தன் கல்யாண செலவுக்காக காசு வாங்குவதற்காக எம்ஜிஆரிடம் வந்தார். எம்ஜிஆர் அவருக்கு காசை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று உள்ளே போனார். ஆனால் வெளியே வந்தது எம்ஜி சக்கரபாணி அண்ணன் வந்து ரவீந்திரிடம் காசு கொடுத்தார், போதுமான தொகை. அண்ணன் உள்ளே போய்விட்டார். எம்ஜிஆர் வெளியே வருகிறார். வாங்கி கொண்டு ரவீந்திரன் போயிருப்பார் என்று நினைத்தார். ஆனால் ரவீந்திரன் அங்கே இருக்கிறார். போகலையா? நான் நீங்க உங்க கையால காசு கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். எம்ஜிஆர் சொன்னார், ரவீந்திரா, இது கல்யாணத்துக்காக கொடுக்கிற காசு. எனக்கு குழந்தை இல்லை, ஆனா நீ நல்லா இருக்கணும், குழந்தை குட்டிகளோடு இருக்கணும். அண்ணனுக்கு நிறைய குழந்தைகள், ஆனால் தான் அண்ணன் கையில காசு கொடுக்க சொன்ன. அண்ணனை விட்டு அண்ணன் கையால காசு கொடுக்க சொன்னேன். ரவீந்திர அழுதே விட்டார். ராமாவரம் தோட்டத்தில் பாதாள அறை ஒன்று உண்டு. அதிலே எம்ஜிஆர் அவர்கள் மகான்களின் படங்கள், முதல் மனைவியின் படம், மனதுக்கு பிடித்த புத்தகங்கள் இவற்றையெல்லாம் வைத்திருந்தார். அங்கே ஒரு மான் தோல் போட்டு அதில் எம்ஜிஆர் தியானத்தில் உட்காருவார். ஆனால் அந்த பாதாள அறை ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் வந்த வெள்ளத்தில் என்ன ஆனதோ தெரியவில்லை. அதிமுக ஆட்சிதான் அப்பொழுது இருந்தது. பத்திரிகைகளிலே எம்ஜிஆருடைய வீடு பாழ்பட்டது வெள்ளத்திலே இந்த செய்தி வந்த பிறகுதான் வந்தார்கள். அது மட்டும் இல்லை, இப்பொழுது அவருடைய வாரிசுகளின் வி என் ஜானகி அவர்கள் வாரிசுகளின் கைகளில் அந்த வீடு இருக்கிறது. அவர்கள் இடித்துவிட்டு வீட்டை மாற்றி கட்டுகிறார்கள். கடைசியில் 3 மண்டபங்கள், எம்ஜிஆர் மண்டபம், ஜானகி மண்டபம், சத்யபாமா அவருடைய தாய் மண்டபம், இது 3 தான் மிஞ்சும் போல் இருக்கிறது. செத்த பிறகு புதைத்த இடத்தை பொலிட்டிக்கல் கெயினுக்காக பராமரிப்பதை விட இந்த மனிதர் வாழ்ந்த இடத்தை அவர் வாழ்ந்த போது எப்படி இருந்ததோ அப்படியே பராமரிக்கிற கடமை அதிமுகவுக்கு இருக்கிறது. அப்படி பராமரிக்கப்பட வேண்டும். அவர் இருந்தபோது எப்படி இருந்ததோ அப்படியே பராமரிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற உரிமை ஒவ்வொரு எம்ஜிஆர் ரசிகருக்கும் இருக்கிறது. எம்ஜிஆர் பயணம் செய்கிறார் என்றால், உதாரணமாக சென்னையிலிருந்து கோவை வரை பயணம் செய்கிறார் என்றால், ரயில் மூலம் புறப்படுகிறார் என்றால், ரயிலுக்கு சமமாக சாலை மார்க்கமாக எம்ஜிஆரினுடைய காரும் பாதுகாப்பு கார்களும் சாலை மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும். சேலத்திலோ ஈரோட்டிலோ எம்ஜிஆர் இறங்கி தொடர்ந்து பயணத்தை காரிலே மேற்கொள்வார்.
பாதுகாப்புக்காக என்ன இவ்வளவு பாதுகாப்பு பண்ணிக் கொள்கிறார், பிலிம் காட்டுகிறாரா என்றெல்லாம் நினைக்காதீர்கள். இவ்வளவு பாதுகாப்பாக இருந்து கூட ஒரு இரவு ரயில் சங்கிலி இழுத்து நிறுத்தப்பட்டது. எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு, மெய்காப்பாளர்கள் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. எம்ஜிஆருக்கு ஏதோ நடக்க போகிறது என்று பட்டது போலும் எழுந்து ரயில் பெட்டி நடுப்பெட்டிக்கு வந்து விட்டார், நடு இடத்துக்கு வந்து விட்டார். வந்தால் அவர் இருக்கிற ரயில் பெட்டி தாக்கப்படுகிறது. அவர் எந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் ஓய்வாக படுத்திருந்தாரோ அந்த ஜன்னலில் கடப்பாறை பாய்ந்தது. ஆனால் இதற்குள் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்த மெய்காவலர்கள் எல்லாம் இறங்கி வந்து விட்டார்கள். இன்னொரு முறை ஆவடிக்கு அருகிலே அவருடைய வாகனங்களை போக விடாமல் கூட்டம் சூழ்ந்து கொண்டு தாக்க தொடங்கியது. உடனே மெய்காப்பாளர்கள் இறங்கி காரோடு ஓடி வந்து கூட்டத்தை விலக்குகிறார்கள். எம்ஜிஆர் டிரைவர் கதிரேசனிடம் சொல்லிவிட்டார், நீ கூட்டத்தை பார்க்காத, காரை விடு. கதிரேசன் மிக திறமையாக யார் மீதும் ஏற்றி விடாமல் வளைத்து வளைத்து காரை ஓட்டுகிறார். எம்ஜிஆரின் மெய்காப்பாளர் ராமகிருஷ்ணன் இதை பதிவு செய்கிறார். திரும்பி பார்க்கிறோம், எம்ஜிஆர் எங்க இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறாரா வேனுக்குள் என்று பார்த்தால் வேனின் கதவை திறந்து கொண்டு எம்ஜிஆரும் கூட்டத்தை தாக்கி கொண்டு வருகிறார். அவரும் அடிக்கிறார் சரமாரியாக. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர். ராஜ்குமார் அவர்களை வீரப்பன் கடத்தியது போல எம்ஜிஆரும் கடத்தப்பட இருந்தார். சேலத்திலிருந்து எம்ஜிஆர் புறப்பட்டு சென்னைக்கு வருவதற்கு முன்பு எம்ஜிஆருக்கு அந்த செய்தி வந்தது. மலையூர் மம்மட்டியான் படம் பார்த்தீர்களே, அந்த மலையூர் மம்மட்டியான் உங்களை கடத்த இருக்கிறார். எனவே நீங்கள் இப்பொழுது இரவாகி விட்டது, நீங்கள் பயணம் போக வேண்டாம், பொழுது விடிந்து போய் கொள்ளலாம். எம்ஜிஆர் யார் பேச்சையும் கேட்பதாக இல்லை, புறப்பட்டு விட்டார். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சேலத்தை விட்டு சிட்டிலாம் தாண்டுனா காட்டு பகுதி வரும், மலையும் காடும் கலந்த பகுதி. அங்க நீங்க எவ்வளவு வேகமா ஓட்டினீங்கனாலும் வாகனம் மேடாது. அந்த இடத்துக்கு வந்தவுடன் ஏறக்குறைய நள்ளிரவு எம்ஜிஆர் காரை நிறுத்த சொன்னார். எதற்கு? கூட வரவங்களாம் திக்கு திக்கு நிற்குது. இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வரது ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் இறங்கி இப்படி நடக்கிறேன். இந்த இடத்துல இறங்குறாரு. அவர் இறங்கி நடந்தார். கொஞ்சம் தூரமே நடந்து போய் விட்டு திரும்பி வந்தார். டார்ச் எடு, டார்ச் கொடுத்தாங்க. டார்ச் எடுத்து சுற்றிலும் அடித்து பார்க்கிறார். எங்கேயா மலையூர் மம்மட்டியான் கடத்த போறதா சொன்னீங்க, ஆளை காணுமே, நீ வாங்க கார்ல ஏறுங்க சொல்லி புறப்பட்டு வந்து விட்டார்கள். ஏனென்று கேட்டால் இது போன்ற பிரச்சார பயணங்களில் கூட எம்ஜிஆருக்கு ஒரு விசித்திரமான வழக்கம் இருந்தது. இன்று இரவே அவர் போய் தங்கி நாளை காலை பிரச்சாரத்தை தொடர்கிறதுக்கு ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் எம்ஜிஆர் அந்த ஊர் வருவதற்கு முன்பாக தன்னுடைய வாகனங்களை எல்லாம் ஓரங்கட்டி போக்குவரத்து பார்வையில் படாதபடி காட்டுப்பகுதிக்குள் ஏற்றி நிறுத்திவிட்டு கொண்டு வந்திருந்த பெட்ஷீட் தலையாணி எல்லாம் போட்டு இரவிலே இப்படி வனாந்தரத்திலே தங்கி உறங்குகிற வழக்கம் எம்ஜிஆருக்கு இருந்தது. இந்த கடத்தல் செய்தி மிரட்டதெல்லாம் வந்த பிறகும் அந்த பழக்கத்தை அவர் தொடர்ந்தார். சிங்கம் வளர்த்த கதை உங்களுக்கு தெரியும். வீட்டு வாசல்ல தூண்ல நாயை கட்டி போடுவது போல சிங்கத்தை கட்டி போட்டு வைத்து வளர்த்த கதை உண்டு. இறுதியாக ஒரு உருக்கம். எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது டெல்லி தீன்மூர்த்தி பவனில் மகாகவி பாரதிக்கு ஒரு சிலை வைப்பதென முடிவானது. பொறுப்பாளர்கள் ஒரு பெரிய சிற்பியை பார்க்க போனார்கள். எம்ஜிஆர் உத்தரவின்படி
ஆனால் அந்த சிற்பி உயிரோடு இல்லை என்று தெரிந்து கொண்டார்கள். மகனை பார்த்தார்கள். மகன் மிக சின்னவனாக இருந்தான். செய்கிறாயா என்று கேட்டார்கள். எம்ஜிஆர் உத்தரவிட்டிருக்கிறார். அவன் ஒத்துக்கொண்டான். சிலை வடிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து டெல்லிக்கு பயணப்பட்டது. சிலை திறப்புக்கு 2 நாட்கள் முன்பாக எம்ஜிஆர் டெல்லிக்கு வந்து இறங்கினார். எம்ஜிஆர் தெரிந்து கொண்டார், தான் தங்கியிருக்கிற ஹோட்டலில் தான் இன்னொரு அறையில் சிற்பி தங்கியிருக்கிறான் என்று. சிற்பி அழைத்து வாருங்கள். வந்தவுடன் எம்ஜிஆருக்கு தூக்கி வாரி போட்டது. சிற்பி ரொம்ப சின்ன வயசுக்காரன். பாரதி சிலை எப்படி வந்திருக்கிறது? என் மானத்தை காப்பாத்திருவியா? உன் பேர் என்ன? மோகன்தாஸ். இதை தவிர அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை. நாளைக்கு மறுநாள் சிலை திறக்க வேண்டும். அதற்கு முதல் நாள் எம்ஜிஆர் சிலையை பார்க்க வந்து விட்டார். சிலை புல்வெளியிலே கிடத்தி துணி போட்டு மூடி வைத்திருந்தார்கள். எம்ஜிஆர் முன்னால் அமைச்சர்கள் அதிகாரிகள் வந்தார்கள். அந்த துணியை விலைக்கு முகத்தை பார்த்து விட்டு போய்விட்டார்கள். ஆனால் எம்ஜிஆர் வந்தவர் சிலையை தூக்கி நிறுத்துங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அதுதான் எம்ஜிஆர். 20 பேர் சேர்ந்து சிலையை தூக்கி நிறுத்த வேண்டியதாக. சிலையை சுற்றி வந்து பார்த்தார் எம்ஜிஆர். மோகன்தாஸை தழுவிக்கொண்டார். பிரமாதமாக செய்திருக்கிறாய், பேரை காப்பாற்றி விட்டாய். உனக்கு நான் என்ன செய்யணும்? இல்லை, ஒன்றும் வேண்டாம், நான் பேமெண்ட் வாங்கிட்டேன். இவ்வளவு சின்ன வயதில் இவ்வளவு பெரிய திறமையா? எம்ஜிஆர் கைகளை பிடித்துக் கொண்டார். உனக்கு நான் ஏதாவது செய்யணும்? இல்லை, ஒன்றும் வேணாம், நீங்கள் என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருப்பதே போதும். இல்லை, ஏதாவது செய்யணும். அவன் வாங்கிக் கொள்வதாக இல்லை. ரொம்ப சுயமரியாதைக்காரனா இருக்கிறிய என்றார். கைகளை கொஞ்ச நேரம் பிடித்து அவனை பார்த்து கொண்டிருந்தார். கைகளை விடுவித்து விட்டார். சில மாதங்கள் உருண்டன. எம்ஜிஆர் காலமானார். வீட்டிலே சோகமாக உட்கார்ந்திருந்த மோகன்தாஸுக்கு எம்ஜிஆருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார்கள். அந்த சிலை வைப்பதற்கான ஆர்டரும் அதற்கான பேமெண்ட்டும் மோகன்தாஸ் கைக்கு வந்தது. மோகன்தாஸ் வாய் விட்டு அழாத குறை. செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்பார்கள். அந்த பழமொழி சீதக்காதியை விட எம்ஜிஆருக்குத்தான் ரொம்ப பொருத்தம்.